மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். உங்களுக்கு தெரியும் என்று எங்கள நாடு என்றாலும் பரவாயில்லை, உலகம் என்றாலும் பரவாயில்லை, பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய ஒரு முக்கிய காரணமாக இருப்பது என்னவென்றால் இந்த பாலியல் பிரச்சனை. முந்தி சொல்லுவார்கள் பல உலக போர்கள் பிரச்சனைகள் போர்கள் கூட அந்த பழைய காலங்களிலே ஏற்பட்டதாக இந்த செக்ஸ் பிரச்சனை காரணமாக. எனவே எங்களுடைய பகுதிகளிலும் கூட உலகம் முழுவதும் கூட இன்று இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனை காரணமாக பலதரப்பட்ட இடர்பாடுகள், குடும்ப உறவுகள் பிறர்வடைவது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுவது போன்ற பல பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒவ்வொரு நாளும் இந்த கதிரையில இருந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனவே இன்று நான் சொல்ல போடுகின்ற விடயம், ஒரு திருமணம் முடித்த ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது திருமணம் முடிக்காதவராக இருக்கலாம், அல்லது திருமணம் முடிக்காமல் லிவிங் டுகெதரோடு இருப்பவராக இருக்கலாம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த கோட்பாட்டிற்கு வெளியிலே போகின்ற போது பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பிற்பாடு எனக்கு தொலைபேசி எடுத்து கேட்க வேண்டாம், டாக்டர் நான் ஒரு பெண்ணுடன் அலுவலகத்தில் தொடர்பாக இருக்கிறேன், இது சரியா பிள்ளையா என்று. இந்த சரியா பிள்ளையாண்டு தீர்ப்பு கூட நான் வரவில்லை, அது உங்களை பொறுத்து இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டுப்படாமல், அதான் மிக முக்கியமான ஒரு கருத்து. கூடுதலாக இன்று நாங்கள் பல இடங்களில் பார்க்கின்றோம், பல ஆண்களாக இருக்கலாம், பல பெண்களாக இருக்கலாம், பல கணவன்மார்கள் இருக்கலாம், பல மனைவிமார்களாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகளை மாட்டுப்பட்டு வெளியிலே வர முடியாமல் தங்களுடைய உயிர்களை கூட மாய்த்து கொள்வதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதை பற்றி எவ்வாறு அதுக்குள்ளே மாட்டுப்படாமல் இருப்பது என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை வந்து சந்திக்கின்ற நோயாளிகளுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு கருத்தாக இது இருக்கிறது. எனவே சில பேர் சொல்லுவார்கள், ஐயோ இது எனக்கு சரி வராது, இந்த பிரச்சனை என்றால் இந்த பழமும் புளிக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம். அதான் மிகவும் முக்கியமானது. எனவே இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்த்து கொண்டிருப்பவர்கள் வெட்கப்படாமல், பயப்படாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 00477756245 மூலமும், உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமும் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். இன்று நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், இந்த நவநாகரிக இந்த வேகமான ஸ்பீட் வேர்ல்ட்லே இது ஆணோ பெண்ணோ திருமணத்திற்கு முதல் அவர்கள் வேறு ஒரு பெண்ணுடன் வேறொரு ஆணுடன் தொடர்பினை வைத்துக் கொண்டு அதன் பிற்பாடு திருமண பந்தத்திலே இணைகிறார்கள். திருமண பந்தத்திலே இணைகின்ற போது அதற்கு முதலும் வந்து எங்களை கண்டு கேட்கிறார்கள், டாக்டர் நான் கல்யாணம் முடிக்க போகிறேன், திருமணம் முடிக்க போகிறேன், இதற்கு முதல் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒருவர் இருந்தால், எனவே நான் இப்போ திருமணம் முடித்த பிற்பாடு வரவிருக்கின்ற கணவருக்கு நான் முதலும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட இருந்திருக்கிறேன் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என்று. அந்த பாய் ஃப்ரெண்ட் நான் சொன்னேன், நீங்கள் திருமணம் முடிக்க இருக்கின்ற உங்களுடைய அந்த பெடியன் இளைஞன் ஒரு வைத்தியராக இருந்தால் நீங்கள் இதற்கு முதல் பாலியல் உறவை, செக்ஸ் லைஃபை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி அவராலே மிகவும் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மற்றவர்களாலே கொஞ்சம் கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கு என்று சொல்லி நான் சில டெக்னிக்ஸை கூட அந்த பெண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். எனவே இப்போது அதுதான் ஒரு ஃபேஷனாக, ஸ்டைலாக மாறிவிட்டது. அது சரியோ பிள்ளையோ என்று எனக்கு சொல்ல தெரியாது. அதே நேரத்திலே என்ன நடைபெறுகிறது என்றால், இன்று உங்களுக்கு தெரியும், ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வீட்டுக்கு வெளியிலே காலடி அடித்து வைத்த பிற்பாடு ஆணை சொல்லுகின்ற போது பலதரப்பட்ட பெண்களை பல இடங்களில் அவர் சந்திக்கிறார். தான் வேலை செய்கிற இடங்களிலே சந்திக்கிறார், பல்வேறு அங்காடிகளில், சூப்பர் மார்க்கெட் சந்திக்கிறார், பேங்குகளை சந்திக்கிறார். அதே போலத்தான் ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டாலும்
தான் செல்லுகின்ற முச்சக்கர வண்டி சாரதியை சந்திக்கின்றார். அலுவலகத்தில் ஆபீஸிலே பல ஆண் உத்தியோகத்தருடன் வேலை செய்கிறார். இவ்வாறு பல பேருடன் அவர்கள் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த தொடர்பு ஆனது சில நேரங்களிலே செக்ஸ் மட்டும், அதாவது பாலியல் உறவு மட்டும் செல்லக்கூடிய ஒரு தன்மையை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே அதான் நாங்கள் அடிக்கடி எங்களிடம் சில பேர் வந்து சொல்றது, டாக்டர் வீட்டிலே ஒவ்வொரு நாளும் சாப்பிட முடியாது, 30 நாளும் ஒரு நாள் 2 நாளாவது ஹோட்டலில் சாப்பிட வேண்டும்னு சொல்லி. இன்னும் ஒரு சாரா சொல்லுவா, டாக்டர் வீட்டு சாப்பாடு சரியில்லாட்டி ஹோட்டலில் தானே டாக்டர் சாப்பிட வேண்டும்னு சொல்லி. இவ்வாறு பல கருத்துக்களை அவர்கள் பகிர்வதை நாங்கள் கண்டுகொள்வோம். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கணவனோ மனைவியோ ஒரு ஆண் துணையோ பெண் துணையோ முதலிலே நீங்கள் கருத்துக்கு கொள்ள வேண்டியது என்னவென்றால், வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பாய் ஃப்ரெண்டையோ கேர்ள் ஃப்ரெண்டையோ நீங்கள் பாலியல் உறவிலே அவரை 100% என்ன செய்ய வேண்டும்? திருப்திப்படுத்த வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. இன்றைய கால பகுதி முக்கியமானது. சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், ஒரு நாள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. பிரச்சனைகள் ஏற்படலாம், அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், செக்ஸ் லைஃப்லே ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், எப்போதுமே அந்த உச்சக்கட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆர்காசம் என்ற நிலைமைகளை இருவருமே அடைந்து அதன் மூலமாக இருவருக்குமே ஒரு சமமான ஒரு இன்பம் கிடைக்கக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் முதலிலே சொன்னது போல வீட்டு சாப்பாடு சரிவராவிட்டால் ஹோட்டல்ல சாப்பிடலாம், அல்லது தொடர்ந்து மாசத்திலே 30 நாள் வீட்டை சாப்பிட இயலாது டாக்டர், ஒரு சேஞ்சுக்காண்டி ஹோட்டல்ல சாப்பிட போகிறோம் என்று சொல்லி ஒரு ஆணோ பெண்ணோ வேறு ஒருவருடன் தொடர்பினை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமையில் என்ன நடைபெறும் என்றால் பலதரப்பட்ட சிக்கல்கள். முதலிலே ஒரு இம்பல்சிவ்னஸ், அதாவது பல பெண்கள் கூட பல ஆண்கள் கூட எங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி கதைக்கிறார்கள். அந்த ஒரு நேரத்திலே அவர்கள் என்ன கதைக்கிறார்கள் என்றே தெரியாது. சட்டியான ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல இம்பல்சிவ்னஸ் என்று, அதாவது ஒரு அந்த நேரம் ஒரு கணத்தாக்கிலே அந்த அவர்களாலே என்ன செய்ய முடியுமோ என்று தெரியாது, தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாத ஒரு பாலியல் வேட்கை, ஒரு பாலியல் டிசையர் ஏற்படுகிறது. இந்த நேரத்திலே தான் அவர்கள் போய் இந்த தேவையற்ற பாலியல் உறவிலே போய் தங்களை கொண்டே மாட்டி விடுகிறார்கள். இந்த தேவையற்ற பாலியல் உறவு ஒரு நாளை நீங்கள் பிற்போட்டிருந்தால் இந்த தேவையற்ற பாலியல் உறவு உங்களுக்கு ஏற்பட தேவையில்லை. அதான் மிகவும் முக்கியமானது. எனவே நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தரப் போகிறேன் என்றால், வரவிருக்கின்ற நிகழ்ச்சிகளிலே இப்படிப்பட்ட ஒரு தீராத ஒரு பாலியல் வேட்கையோ செக்ஷுவல் டிசையவோ செக்ஷுவல் லிபிடோவோ ஏற்படுகின்ற போது அதை எவ்வாறு நாங்கள் தீர்த்துக் கொள்வது, குறைத்துக் கொள்வது என்பதை பற்றித்தான் நாங்கள் இன்று உங்களுடன் பேசப் போகிறோம். அதை எவ்வாறு நாங்கள் கோப்பப் பண்ணுவது. உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகள் ஒரு காலத்திலே நாங்கள் சொல்லுவோம் அண்மையிலே கூட இங்க வந்து கண்டார்கள், மிகச்சிறிய வயதிலே 2 பேருமே அம்மா அப்பாவாகிவிட்டார், பிள்ளையும் பிறந்து விட்டது. அப்போது என்னுடைய சக வைத்தியர் சொன்னால், அண்ணா கிருஷான் அண்ணா, இந்த வயசிலே அந்த காலத்தில் எங்களுக்கு ஒழுங்காக சிறுநீர் கழிக்கக்கூட, ஆண்குறியை பிடித்து ஒழுங்காக சிறுநீர் கழிக்கக்கூட தெரியாது. உண்மையான உண்மை. ஆனால் இப்போது அந்த சின்ன ஆண்களும் பெண்களும் பெரிய இம்பல்சிவ்னஸ்ல இருந்து அவர்களை அடைய முடியாமல் அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரஷரினாலே என்ன செய்கிறது, அவர்கள் தங்களாகவே ஒரு அறியாத ஒரு முடிவுக்கு போய் கடைசியிலே ஒரு அதல பாகாலத்திலே விடுகிறார்கள். எனவே இதை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்வது, கோப்பப்படுவது என்பதை பற்றி நான் உங்களுடன் பேச இருக்கின்றேன். முக்கியமாக இந்த வளர்ந்த ஆண்களும் பெண்களும் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், உங்களுக்கு ஏதாவது இந்த செக்ஷுவல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுகிறது, உங்களுக்கு அதை முகம் கொடுக்க முடியாவிட்டால் ஒரு வைத்தியரின் உதவியை நாடுங்கள். அது மிகவும் முக்கியம். வெக்கப்பட தேவையில்லை. உண்மையாக என்னுடைய தொலைபேசி இலக்கங்கள் அனைவருக்கும் போடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களை நான் முகமும் தெரியாது, ஊரும் தெரியாது, அட்ரஸும் தெரியாது. என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் என்னுடன் தொடர்பில் நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்றால் அதற்குரிய இலகுவான ஆலோசனைகளை வழங்க இந்த நேரமும் நான் தயாராக இருக்கிறேன். என்னை இவ்வளவு நீங்கள் தருகின்ற எனக்கு ஆதரவுக்கு முதன்மையான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.